அம்மா நான் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன், நிறைய பேர் வீடியோ விட்டுருக்கேன். சார் அதான் சார் பார்த்து சொல்லுங்க, நான் யாருன்ட்டு நினைவில்லையா? ப்ளீஸ், நான் தப்பா பேசிருக்கிறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. என் ஹஸ்பண்ட் என்ன டைவர்ஸ் பண்றாங்க, அந்த வீடியோ மட்டும் எடுத்து கூட எனக்கு. இல்ல நான் தப்பா பேசினேன், சாரி. இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். என்கிட்டலாம் இனிமேலாச்சு யோசிச்சுட்டு நடிச்சுட்டு யோசிக்காது. பணத்துக்கு எத்தனை ஆசைப்படாது. இதெல்லாம் வேற ஷூட்டு. அதிகமாக கிடைக்க வந்தீங்கன்னா இதுதான் அர்த்தம். புரிஞ்சுதா? நயன்தாரா போடலாமா இல்லை சமட்டா போடலாமா? ஹலோ சார், சொல்லுங்க, யாரு? நானே தெரியலையா? எனக்கு சத்தியமா தெரியல. யாருங்க நீங்க? நானு கத்தீஜா, தெரியலையா? இல்லையே, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. இப்ப பார்த்து சொல்லுங்க. சீரியஸா சொல்றேம்மா, நீ யாருன்னு எனக்கு தெரியல. என்னம்மா உன் பிரச்சனை? அதானே, நீதான் ஒரு பொண்ணு கூட நடிச்சா பரவாயில்ல, பல பொண்ணு கூட வச்சு சரியே, அதனால தெரியல நான் யாருன்ட்டு. மா சும்மா வளவலாம் பேசாத. உனக்கு என்னதான் வேணும்? நீ யாருன்னு எனக்கு தெரியல. உங்க கூட நடிக்கும் போது தெரியல நான் யாருன்ட்டு, அப்ப தெரிஞ்சதா? மா இப்போ நீ என்ன சொல்ல வர? நீ யாருன்னு சத்தியமா தெரியாது. நான் நிறைய பொண்ணுங்களோட நடிச்சிருக்கேன். ஞாபகம் வரலம்மா. சார் நீங்க வம்பு இழுக்கிறீங்க, சரியா? அதுக்கு நான் என்னமா பண்றது? நான் உங்க கூட நடிச்ச அந்த வீடியோ எனக்கு வெளியே வர்றது பிடிக்கல. அம்மா நான் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன், நிறைய பேர் வீடியோ விட்டுருக்கேன். சார் அதான் சார் பார்த்து சொல்லுங்க, நான் யாருன்ட்டு நினைவில்லையா? மா நான் 100 பொண்ணுங்கிட்ட நடிச்சிருக்கேம்மா. அந்த 100ல ஒண்ணா எப்படிமா கணக்கு எடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நீ யாரு, எங்கிருந்து வர, நீ என்ன நடிச்ச, எனக்கு எதனா பண்ணி காட்டு, அப்பதான் தெரியும். சும்மா யாருன்னு தெரியலையானா? அது சரி, இப்போ புதுசா மறுபடியும் நடிக்கணுமா? நானு நடிச்சதுதான் வேணாம் அப்படின்ற. மா நீ யாருன்னு எனக்கு தெரியலம்மா. சரி, நீ நான் என்ன நடிச்சோம், எனக்கு ஏதாச்சும் ஞாபகப்படுத்துற மாதிரி செஞ்சு காட்டு பார்ப்போம். ஓ, ஞாபகப்படுத்தணுமா? சரி, வேணா பாரு. இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், அப்படிதான் செய்யுங்க, ஓகேவா? இது வந்து ஜம்பிங் ஜாக். ஓகே, இப்படி வைங்க. இப்படியே பண்ணலாம், கண்டினியூவா. ஓகேவா? ஈஸியா இருக்கா? ஓகே. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா, ஸ்குவாட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாது. அது எதுக்குன்ட்டு தெரியுமா? தெரியாது. ஸ்குவாட்ஸே தெரியாதா? சரி, ஓகே, நான் இன்னொன்னு சொல்றேன், இங்க வா. இது வந்து ஸ்குவாட்ஸ், ஓகேவா? தைஸுக்கு பேக்குக்கு யூஸ் ஆகும். இது வச்சுட்டு லைக் ஃபோல்ட் ஸ்ட்ரைட்டா, அப்படி கிடையாது. இதோ இப்போ ஸ்டூல் மேல உட்காரமல்ல, அந்த இப்படி பிடிக்கலன்னா நீங்க வேணுச்சுன்னா பிடிக்கலாம், இப்படி வேணுச்சுன்னா பிடிக்கலாம், ஓகேவா? 8 வரைக்கும் பண்ணலாமா?
காலு இல்ல ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா இருக்கா? அதுவும் நீங்க சொல்லி கொடுத்தா எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அப்படியா? ஓகே. அப்புறம் வந்து ட்விஸ்ட் பண்ணலாம் இதுக்கு, ஓகேவா? இது என்னன்னா ஃபுல்லு இப்படி கிராஸ் ஆகணும். ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகே, ஈஸியா இருக்கா? 1 2 3 4 5. காலு தூக்க கூடாது, காலு கீழே இருக்கு இல்லையா, அது ட்விஸ்ட் ஆகக்கூடாது. இது இப்படிதான் தூக்க கூடாது. எப்படி? ஓகே ஓகே, யூஸ் இல்ல. ஓகே, 1 2 3 ஃபுல்லு ட்விஸ்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ பேக் பெயின் எல்லாம் வரும்ல, நம்ம உட்காந்து இது அது ஃப்ரீ ஆக்குறதுக்காக. ஓகே, ஸ்லோவா ஒரே தடவை நம்ம இது பண்ணா மறுபடி பண்ண முடியாது. ஸோ ஸ்லோவா. ஓகேயா? ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. இது வச்சியாச்சா? அப்படியே வாங்க, இது மேல ஸ்லோ முடிதா? எஸ், பேக்கப். ஸ்லோவா பண்ணோம், சடனா பண்ணக்கூடாது. அப்புறமா பேக். ஆமா, ஸ்லோலி. ஓகேவா? இதுதான் எவ்வளவு வாட்டி பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. நான் 100 டைம்ஸ் பண்றேன். ஓகேவா? ஓகே, 8 டைம்ஸ். ஓகே, கம். ஓகே, இதுதான் டெய்லி பண்ணுங்க. சைட்ஸு, ஸ்டமக்கு, தைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா? பிரேக். எனக்கு உங்களை தொட்டு ஏதோ பண்ணணும்னு சொல்லி அது எக்ஸசைஸில் தொட்டெல்லாம் பண்ண முடியாது. அப்படிங்களா? ஆமாம். நான் தொட்டு சில சொல்லித்தரேன், அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஓ, அப்படியே இருக்கா எக்ஸசைஸு? ஆமாங்க. ஓகே, டன். பண்ணலாமே. இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படி கை வைங்க. இப்படி வைங்க. இப்படி வைக்கிறோமா? 2 பேரும் ஒன்றா சேர்றோமா? அகைன் மறுபடியும் இப்போ தான் எதுக்காக இது? கை வந்து ஃப்ரீ ஆகும். அதாவது நம்ம கையோடைய எக்ஸ்பிரஷன் வந்து லாங்காக இருக்கா ஷார்ட்டாக இருக்கா தெரிஞ்சு, ஒரே சமூக நிலையில் இருக்கா. டைட்டானிக் படம் பார்த்தீங்களா? அப்படியே இந்த சீன் ஞாபகம் இருக்குங்களா? அப்படியே ரஜினி இப்படி தானே இருப்பாங்க. இது எதுக்கு தெரியுமா பண்ணுறாங்க? எதிர்காலத்து வந்து நம்ம கீழே விழக்கூடாது சொல்லி அந்த பேலன்ஸ் வந்து. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சாரி. ஓகே, இப்போ தெரியுங்களா? அப்படியே மடிப்போம்.
இல்லைங்க, இது வந்து என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பூசினா உடம்பு வந்து ரிலீஃப் ஆகும். நீங்கள் கண்ணை மூடுங்களேன், கண்ணை மூடுங்க. இப்போ உங்களுக்கு உடம்புல என்ன தோணுது? என்ன செருப்பால அடிக்கணும்னு தோணுது. சொல்லி கூட அண்ணா வந்து முட்டின்னு கிடக்குறா. இல்லைங்க, இது முட்ல. அப்புறம் இப்போ நீங்க எக்ஸசைஸ் கொடுக்கும்போது ஒரு பாடி ரிலீஃப் ஆகுதுல்ல, இப்போ நான் அதெல்லாம் தெரியும் எனக்கு, பாடி ரிலீஃப் பண்றது. சரி ஓகே, இப்போ நான் உங்களுக்கு பண்ணல, அது என்ன ரிலீஃப் சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து மைண்ட் ரிலீஃப். அதாவது நீங்கள் கை கால் எப்படி அசைச்சு ஜிம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மைண்ட் வழியாக நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நீங்கள் கண்ணை மட்டும் மூடுங்க, நீங்களே வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக ட்ரை பண்ணுங்க. பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்லுங்க. ரெடியா? எஸ். நான் என்ன பண்ணாலும் நீங்கள் கண்டுக்கூடாது. ஓகே? இப்ப தெரிஞ்சுதா இந்த கத்திஜா யாரு அப்படின்ட்டு? யாரு? அந்த விஜய் சேதுபதி கூட நடிச்சாங்க அந்த கத்திஜாவா? அதல்லடா, நீ வெச்சு செஞ்ச அந்த கத்திஜா. ஏய், நீ அந்த ஜிம் பார்ட்டி கத்திஜா தானே? இப்ப தெரியுதா? சாரிடி, எனக்கு தெரியாதுடி. கொஞ்சம் இவ்வளவு நேரம் தெரியல அப்படின்ட்டு. ஏய் இல்ல, நான் 100 பொண்ணு கூட நினைச்சிருக்கல, அதான் தெரியல. ஓஹோ, ஃபிளாஷ்பேக் போய் வந்தாதான் தெரியுமா? சரி ஓகே, இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு இந்த மாதிரி பேசுற? சட்டையை பிடிக்கிற, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா அந்த வீடியோ வெளியே வரக்கூடாது, அதுதான். சரிடி, அதுக்கேண்டி ஆபீஸ் ஏறி சட்டையெல்லாம் பிடிக்கிற? 4 பேர் பார்த்தா தப்பா எடுக்க மாட்டாங்க என்ன? நான் இங்க எதுக்காக வந்தேன்னு தெரியுமா? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஹஸ்பண்ட் என்ன துரத்தி விட்டாங்க. சரி, தப்பா எடுத்துக்காத. ஆபீஸ்க்கு நான் உன்னை கூப்பிட்டேன்,
கேமரா ஆன் பண்ணும்போது நான் என்ன கேட்டேன், என்ன கேட்டேன்? உனக்கு நடிக்க விருப்பமா இல்லையான்னு கேட்டனா இல்லையா? கேட்டேன். அதுக்கு முன்னாடி உனக்கு நான் வீடியோ அனுப்பிச்சேனா இல்லையா? அனுப்புனேன். என்ன வீடியோ பார்த்த? பார்த்தேன். என்ன வீடியோ பார்த்த? நீ அனுப்புனது. நான் அனுப்பி பார்த்து ஓகேன்னு சொல்லி நான் ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சேன். ஆமா. இப்போ உங்க வீட்டுக்கார பாக்குற பக்கத்துல பாக்குறான்னு சொல்லி சண்டை போடுற. சரிப்பட்டு நான் அலோடு இல்லாம எடுத்ததாவே இருக்கட்டும், உனக்குன்னு ஒரு மூளை இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்கு. அதை கேட்டல, மூளை இருக்கவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த சீரியஸ்லாம் வச்சு. ஆனா நீ அந்த வச்சுக்கிட்டே என் கூட நடிச்ச. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி போதுமா, அந்த மாதிரி போதுமா, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குவான்னு சொல்லி நீ என்ன கேட்ட. அந்த மேக்கிங் வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. நான் போய் அது யார்கிட்ட காட்டேன்? நெக்ஸ்ட் என்னன்னா, எல்லாத்தையும் இப்படி காட்டவா, அப்படி காட்டவா, இப்படி நடிக்கவா, இப்படி பண்ணவாலாம் கேட்டியே. அதுக்கு உங்க வீட்டுக்கு நான் காட்டவா? A to Z வரைக்கும் உன்னை பத்தின ரகசியம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. என்ன சொல்றேன்? ஒரு சென்ஸ் இல்லாம நடிக்க வந்துட்டு காசுக்காக எதோட பண்ணுவீங்க. நீங்க எடுக்கிறவனு குத்தம் குறை சொல்லுவீங்க. வேற இப்ப சொல்றேன், நான் delete பண்ண முடியாது. என்ன பண்ணு இப்படி. டேய் ப்ளீஸ், நான் தப்பா பேசிருக்கிறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. என் ஹஸ்பண்ட் என்ன டைவர்ஸ் பண்றாங்க. அந்த வீடியோ மட்டும் எடுத்து கூட எனக்கு. இல்ல வந்த நான் தப்பா பேசினேன். சாரி. இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் என்கிட்ட எல்லாம். இல்ல அப்போ எனக்கு தெரியாம சொல்லிட்டேன்டா. இப்போ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண. ஹெல்ப்பா? நீ போ, எந்த வீடியோவும் இருக்காது. தேங்க்ஸ். இனிமேலாச்சு யோசிச்சுட்டு நடிச்சுட்டு யோசிக்காது. பணத்துக்கு எப்பவுமே ஆசைப்படாது. இதெல்லாம் வேற ஷூட்டு. அதிகமாக கிடைக்க வந்தீங்கன்னா இதுதான் அர்த்தம். புரிஞ்சுதா? புரிஞ்சது. தேங்க்யூ. ஓ